ஆக திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் அவன் உடனடியாக தலையிடுவதற்கு காரணம் அது இந்து பெரும்பான்மை மக்களின் கோரிக்கை அல்ல, அது RSS செயல் திட்டம். அவன் கணக்கெடுத்து வைத்திருக்கிறான். தமிழ்நாட்டிலே மொத்தம் 175 மசூதிகளை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறான். தர்காக்கள் உட்பட. ஆஞ்சிநாதன் இங்கே சொன்னாரு, அவன் ஒரு வலைத்தளம் வச்சிருக்கிறான். அதுதாங்க சொன்னார். பல பேர் கவனித்தீர்களா தெரியவில்லை. அந்த வலைத்தளத்தின் பெயர் reclaimtemples.com. reclaim temples அப்படி ஒரு வலைத்தளம், ஒரு வெப்சைட். அதுல அவன் இந்தியா முழுக்க ஒரு டேட்டா எடுத்திருக்கிறான், அதுல பதிவு செஞ்சிருக்கிறான். அந்த டேட்டாவில என்ன சொல்லியிருக்கிறான்னா, இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை மசூதிகள் இருக்கின்றன, இடிக்கப்பட வேண்டிய மசூதிகள், தர்காக்கள், அவன் ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்கிறான். அந்த கணக்கின்படி அவன் ஒவ்வொன்றாக அதை இடிக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறான். அந்த திட்டத்தில் ஒன்று திருப்பரங்குன்றம். இங்க இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றத்தில் முருகனை வழிபடக்கூடிய இந்து சமூகத்தை சார்ந்த யாரும் இஸ்லாமியர்கள் மீது குற்றம் சொல்லவில்லை. திருப்பரங்குன்றத்திலே வசிக்கக்கூடிய இந்து மக்கள் யாரும் சிக்கந்தர் தர்காவை இடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த திருப்பரங்குன்றத்தை சார்ந்த இந்து சமூகத்தை சார்ந்த யாரும் வழக்கு தொடுக்கவில்லை. வழக்கு தொடுக்கிறவன் சங்கி.